பாண்டியன் ஸ்டர் சீரியல்ல அடுத்த வர எபிசோடில் நம்ம பாண்டியன் இருந்துட்டு பழனியை தப்பாக பேசின உடனே சுகன்யா இருந்துட்டு போது நிறுத்துறீங்களா, என்ன விட்ட ஓவராக பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு மட்டும் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செஞ்சீங்கள்ல, நிலவித்து செந்திலுக்கு 10 லட்சம், கதிருக்கு 10 லட்சம், அவருக்கு ட்ராவல்ஸு, இவருக்கு கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலையாக பிடிச்சு கொடுத்தீங்களே. ஆனால் கடையில் 1200 ரூபா கம்மியானதுக்கு என் புருஷன் மேலே நீங்கள் திருட்டு பழி போட்டிங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யா இருந்துட்டு பாண்டியனை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டியன் இருந்துட்டு அவன் நிறைய தடவை கடையிலேருந்து பணத்தை எடுத்திருக்கான், அந்த நாள் உரிமையில் தான் நான் கேட்டேன், மற்றபடி வேறு எந்த நோக்கத்தோடமோ நான் உன்னை கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன் மயிலோட அப்பாவும் கடையில் தானே வேலை செய்கிறாங்க, மயிலும் அந்த கடையில் தானே வேலை செஞ்சிட்ருக்கு, அவங்கள கேட்க வேண்டியது தானே, எடுத்த எடுப்பில் இவரை கேட்டால் அதுவும் அத்தனை பேருக்கு முன்னாடியும் கேட்குறீங்க, அப்போ எங்களுக்கெல்லாம் எவ்வளோ அவமானமாக இருந்திருக்கோம். அதனால தான் நாங்கள் தனியாக கடை வைக்கணும்னு நாங்கள் நினச்சோம், நாங்கள் தான் வற்புறுத்தி இவரை தனியாக கடை வைக்க சொன்னோம், இவர் வரமாட்டேன்னு தான் சொன்னார், ஆனால் மச்சான் என்னை தப்பாக எடுத்துப்பாருன்னு சொல்லி இவர் உங்கள் மேலே ரொம்பவே பாசமாக தான் பேசினார். ஆனால் அவர் உங்களை பெத்த புள்ள மாதிரி நினச்சா கண்டிப்பாக ஒரு தப்பாக நினைக்க மாட்டார், நம்ம இந்த கடையை நடத்தலான்னு நான் தான் சொன்னேன். ஆனால் கடைசியில் நாங்கள் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு இல்லை, நீங்கள் அவரை உங்கள் பிள்ளை மாதிரிலாம் நினைக்கல, பேச்சுக்கு மட்டும்தான் பிள்ளை மாதிரின்னு சொல்லியிருக்கீங்க. இனிமேல் உங்களுக்கும் எங்களுக்கும் நீங்கள் என்ன சொல்கிறது, நாங்கள் சொல்கிறேன் எந்த ஒட்டு உறவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட பிரேம முடிச்சிருக்கேங்க.